பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலத்தை உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் நெருக்கத்தின் சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, என்னுடைய நெருக்கத்தில் எனக்கு நீர் செவிகொடும். அது மாத்திரமல்ல, விசாலத்தை உண்டாக்குகிற தேவனா. நெருக்கமான நேரத்தில் ஆண்டவர் விடுதலையாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, நெருக்கமான நேரத்தில் உதவி செய்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி, நெருக்கத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றி அவர் என்னங்க பண்ணுறாரா? சங்கீதங்களின் புஸ்தகம் 91 14 மற்றும் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தேவனுடைய பிள்ளைகளை நெருக்கமான நேரத்தில், ஆபத்தான நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர்களுடைய எல்லைகளை விசாலமாக்குகிற தேவன். சங்கீதம் 91 14 15 சொல்லுகிறது, ஆபத்தான நேரத்தில் அவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிறது மாத்திரம் இல்லைங்க, அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராம், கனப்படுத்துகிறாராம். இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், நெருக்கடியான நேரத்தில் ஐயோ நான் இருக்கிறேனே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில், இந்த நெருக்கத்தின் நேரத்தில், இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளில் யார் எனக்கு உதவி செய்வார்? நெருக்கமான நேரத்தில் நான் இருக்கிறேன், நெருக்கடியான சூழ்நிலைகளில் நான் இருக்கிறேன். என் நிலைமை என்ன ஆகுமோ? நான் விழுந்து விடுவேனோ? நான் பின்வாங்கி போவேனோ? என்னுடைய வாழ்க்கை சரிந்து விழுமோ என்று ஒரு வேளை கேள்வியோடு இருக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களா? நீங்கள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்களா? இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய சத்தம் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் ஒருபோதும் நெருக்கத்தின் நேரத்தில் விழுந்து போக மாட்டீங்க, தள்ளாடி சரிந்து விழமாட்டீங்க. அதற்கு பதிலாக ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவார், உங்களை விடுவித்து கனம் பண்ணி உங்களை உயர்த்துவார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இருளை ஆசீர்வதியும். என் தேவனே, யாரெல்லாம் நெருக்கத்தின் சூழ்நிலைகளில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு உதவி செய்யும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இந்த நெருக்கடியான நேரம் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை உண்டாக்கட்டும். இந்த நெருக்கடியான நேரம் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கனத்தை உண்டாக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில் தகப்பனே ஒரு விசாலத்தை காண்பார்களாக. தகப்பனே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் நிமித்தம் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் துதித்தது போல இவர்களும் உம்மை நோக்கி துதிக்கட்டும், உம்மை நோக்கி மகிமைப்படுத்தட்டும். இந்த கால வேளையில் இவர்களுடைய நெருக்கத்தின் சூழ்நிலைகளை எல்லாவற்றும் மாற்றிவிடும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். இவர்கள் கண்ணீரை துடையும். இவர்கள் கதறல்களை எடுத்து போட்டுரும். இவர்கள் வேதனைகளை மாற்றும். இவர்கள் வியாகுலங்களை மாற்றும். கர்த்தருடைய மனதிற்கும் அளவில்லாமல் வெளிப்படட்டும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.